பதி காவல நீரே மழை பொழியும் வானோகிலே. யாழ்ப்பாணம் புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்ற வீதியில பிரம்மாண்டமான வளைவு, அதிகளவிலான மக்கள் கூடி நிற்க கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்தோனியாருடைய திருவிழாக்கால கொடியேற்ற நாள்ல தொடர்ந்து வந்த அற்புதமான காட்சிகளோடு இணைந்திருப்போம். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளுமா. ஆமென். ஆமென். இந்த வளவை அமைக்க சிரமப்பட்டு இந்த வளவை வரைந்து பிரதான ரீதியாக செய்து முடித்த என்னுடைய முன்னாள் பொருளாளர் சகாதாஸ் அவர்களுக்கு என்னுடைய மன நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமுதே அருள் மழை பொழியும் வானோகிலே, அழகே எமக்கிரங்கும் அந்தோனியாரே, இது கரம் நீட்டினின் திருமுகம் பார்த்தோ, இரு கரம் நீட்டினின் திருமுகம் பார்த்தோம், ஒரு தரம் பாட்டுங்கள் குறை தவி குருவே. அமுதே அருள் மழை பொழியும் வானோகிலே, அழகே எமக்கிரங்கும் அந்தோனியாரே, நின் புகழ் பாடினால் துன்பங்களேது, நின் புகழ் பாடினால் துன்பங்களேது, அன்பு வைத்தால் இன்பம் சுரக்கும் தப்பாது. அமுதே அருள் மழை பொழியும் வானோகிலே, அழகே எமக்கிரங்கும் அந்தோனியாரே, ஆசையுறம் பதி காவல நீரே, ஆசையுறம் பதி காவல நீரே, நேசத்தின் தாரையே நினைக்கிறையாதே. அமுதே அருள் மழை பொழியும் வானோகிலே, அழகே எமக்கிரங்கும் அந்தோனியாரே, பாலகனின் கையில் நூலிடை நுழைந்தார்,
பாலகன் கையில் நூலிடை உரைத்தார் நீல நிறம் மன கோவிலில் நிறைந்தே அருள்மலை பொழியும் அருகிலே அழகே நாடு ஓராயிரம் புதுமைகள் புரிஞ்சி அழகே அமுதே அருள்மழை பொழியும் அணுகிலே அழகே அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய நாக்கு இன்னும் அறியாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அந்தோனியார் இவருடைய வார்த்தையை அவர் உலகெங்கும் சென்று பரப்பித்தார். அனைத்து மக்களுக்கும் அவர் எடுத்துரைத்தார். அந்தோனியார் தனது மறைவுகளுக்காக விவிலியத்தை வாசித்து அதை குறிப்பதற்கு ஒரு புத்தகத்திலே அவர் பதித்து வைத்திருந்ததாக வரலாறு கூறுகின்றது. ஆக அந்தோனியார் தனது வாழ்க்கையிலே திருவிவிலியத்தினுடைய அடிப்படையிலே திருவிவிலியத்தினுடைய ஒளியிலே விவிலியத்தினுடைய வாழ்விலே அவர் வாழ்ந்தார். ஆகையால் இந்த வார்த்தையை அவர் அறிவித்ததற்காக அவருடைய நாட்டு வாழ்வும் அறியாது இன்னும் நல்ல மத்தியில் விளைந்து கொண்டிருக்கின்றது. ஒரே சொல்லில் கடவுள் உலகை படைத்தார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இறைவனுடைய வார்த்தை. ஆகையால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாடு நகரம் இளம் சாதி அனைத்தையும் விட்டுவிட்டு தெரியாத ஒரு நகருக்கு அவர் பயணித்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆகவே அவரது இலக்கின் தனியாக போற்றப்பட்டார். நோவாவுடைய காலத்தில் நோவாவுக்கு ஆண்களுடைய வாக்கு கொடுக்கப்படுகின்றது. அது மழைக்கால அறிவுரை விடுமுறைக்கான அறிவுரையான காலத்திலும் பத்தாம் நிலையிலே ஒரு கப்பல் கட்டினார் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி. ஆகவே அவரும் அதை சார்ந்தவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆம் என்று பதிலளித்தவர்களாக எங்கள் அனைவருடைய தாயாக அவர் ஏற்கப்பட்டார். அவர்கள் இறைவார்த்தையை ஒளியிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இறைவார்த்தையை வாசித்து அதனை சிந்தித்து அதனை தியானித்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இது தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் மற்றும் ஆகியோர் அனைவரும் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெடுக்க அவர்களுக்கு வேண்டிய உடல்நல சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாழ் மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் தந்தை பெரும் பங்கு திருவரக்காக மன்றாடுகின்றோம். பெரும்பாலின் 175வது ஆண்டு நிறைவை மகிழ்வுடன் கொண்டாடும் நாங்கள் இதுவரை காலமும் எமது பாதுகாவலராம் புனித அந்தோனியார் ஊடாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அவரின் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் எம்மோடு இருக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவாய் மன்றாடுகின்றோம். அன்பான தகப்பனே, குழந்தை இயேசுவின் பதியினை இவ்விடத்தில் அமைத்து பராமரித்து வரும் குழுவினரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் உன் பாதம் தருகின்றோம். குழந்தை இயேசுவின் ஆசிரியரும் உடனிருக்கும் தொடர்ந்து இவர்களோடு இருக்கவும் இவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து அவர்களின் பணியை தொடர்ந்து ஆற்றிடவும் துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய தெய்வமே, ஊரில் உள்ள சிறுவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் இளையோர் தம் வாழ்வை சிறப்பாக வாழ்ந்து வெற்றி காணவும் முதியோர் நலமாக பாதுகாக்கப்படவும் தொழில்துறைகள் ஆசீர்வதிக்கப்படவும் சிறப்பாக அந்தோனியாரின் பதினாடினரும் அயற்கந்த மக்கள் திருசமய சகோதரர்கள் அனைவரின் குறைகளை எல்லாம் தீர்த்து நலம் மகளுடன் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம்.
மௌனமாக கூறியப்படுகிறான். கூறிய அந்த ஆளுநருடைய பரம்பரையாக குழந்தைய தொடர்பு நமது தோழிகள் மன்றாட்டுக்களை சமர்ப்பித்தோம். அந்த வல்லமை உள்ள ஆண்டவரே, நாங்கள் கற்பதற்கு முன்பதாகவும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்ற குழந்தை இந்த வேலையிலே ஒரு சமூகமாக உமது சரிவாரத்தில் கூறியிருக்கின்ற நாங்கள் ஒரு பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற வேலைகள் விண்ணப்பம் அனைத்து இந்த அன்புடைய கருதை ஊடாக குழந்தைகளுக்கு நனவாக கருத வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது குழந்தைகளுடைய திருச்சிற ஆசீர்வாதம் முடம்பரும் பக்தியோடு குழந்தைகளுடைய ஆசிரியரும் அருளவும் நல்லதாக பெற்று மகிழ்வோம். Thank you.